நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் சீரீஸ். டிஎன்பிஎஸ்சியில் மேத்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணக்கு என்னென்னா, ஒரு வணிகரிடம் 1000 கிலோ சர்க்கரை உள்ளது. அதில் ஒரு பகுதியை அவர் 8% லாபத்திற்கும் மீதமுள்ளதை 18% லாபத்திற்கும் விற்கிறார். அவர் மொத்தத்தில் 14% லாபம் பெறுகிறார் என்றால் 18% லாபத்திற்கு விற்கப்பட்ட சர்க்கரையின் அளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 கிலோ சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸுன்னு ஒய்ன்னு 2 பார்ட்டாக பிரித்து விற்கிறார். அதில் எக்ஸ் பார்ட்டை அவர் 8% லாபம் வச்சு விற்கிறாரு, ஒய் பார்ட்டை அவர் 18% லாபம் வச்சு விற்கிறார். இது ரெண்டையுமே சேர்த்து மொத்தமாக அவருக்கு அக்ரிகேட்டாக கிடைக்கிறது 14% லாபம் வருது. அதாவது 1000 கிலோ சர்க்கரையை அவர் 14% லாபத்துக்கு விற்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து 140 ரூபா. மொத்த லாபம் 140 அப்படின்னு வச்சுக்கிறோன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8/100 இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கணும்னா 1000 எக்ஸு போனால் ஒய், அப்போது 1000 minus x into 18% into 18%. இப்போது 140 equal to 8/100ங்கிறத 0.08x plus அப்போது 1000 minus x into 0.18. இப்போது 140 equal to 0.08x plus 1000x into 18 எவ்வளவு 180 minus x into 0.18 எவ்வளவு 0.18x. இந்த 0.18லேருந்து 0.8 கழிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கிது? 0.10x ப்ளஸ் 180 ஈக்குவல் டு 140. அதாவது 0.10x ஈக்குவல் டு 180 மைனஸ் 140. இந்த 140 இங்கே போகிறப்ப மைனஸ் ஆயிரும். 0.10x equal to 40. இதை சால்வ் பண்ணோம்னா 0.10x equal to 40. அப்போ x equal to what? 400 into 0.10 பெருக்கணும்னா 40 கிடைக்கும். ஸோ x equal to 400. இப்போ கணக்கில் x கண்டுபிடிக்க சொன்னாங்க, எக்ஸு 400ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 1000 minus 400 equal to 600. ஆன்சர் சி.